ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 17வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டிய பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीरपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साकृजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगन ललिता श्रीविशाखान्वितां च ये कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदेवनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदिरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याकां नमामि भक्तसात्विकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। ஸோ இந்த அத்தியாயத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா, விசுவாசத்தின் பிரிவுகள். ஓகே, 17வது அத்தியாயம் பார்க்க போறோம். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோன்றத ஃபாஸ்ட்டாக ரீகேப் பண்ணலாம். நேற்று என்ன பார்த்தோம்? 16வது அத்தியாயம் இல்லையா? ஸோ தெய்வீக மற்றும் அசுர குணங்கள் பற்றி பார்த்தோம். 16 குணாதிசைகளை வந்து சொல்றாங்க. நிறைய வந்து தெய்வீக குணங்கள் அங்கங்க கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. தம்போ தர்ப இல்லையா? அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த 4வது ஸ்லோகத்துல சொல்றாங்க இல்லையா, தம்போ தர்போ அபிமானஷ்ச குரோதக பௌருஷம் ஏவச்ச அஜ்ஞானம் சாபிதாஸ்தஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரிம். ஆசுரிம்னா அசுரர்கள். இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க? வேதங்களை என்ன சொல்லிருக்காங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்க இச்சைக்கோசம் தான் அவங்க செயல்களை செய்வாங்க இல்லையா? வேதங்களுக்கு புறம்பா எல்லா காரியங்களும் செஞ்சிடுவாங்க. எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன இமீடியட்டா சந்தோஷம் கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும், அதை பத்தி தான். ஆனா தெய்வீக குணங்கள் கொண்டவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா? பகவான் உவாச்சன்னு சொல்லிட்டு சொல்றார். அபயம் சத்வ சம்சுத்திர் ஞான யோக வியவஸ்திதக தானம் தபஸ் ச யக்னச்ச ஸ்வதாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதஸ் தியாக சாந்திர் அபைசுனாம் தயா பூதேஷு அலோலுப்வம் மர்தவம் ஹை அச்சாபலம். இத வந்து சொல்றாங்க இல்லையா? இந்த தெய்வீக குணங்கள் வந்து யார்கிட்ட இருக்கோ அவன் வந்து கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுவான். குரு ஆச்சாரியர், குரு சாது சாஸ்திரம், இது வந்து ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 3 இல்லைன்னா அவனால பக்தியில வந்து முன்னேறவே முடியாது. அவன் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல இதுவரையும் கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வோடு இருப்பான்.
இல்லையா? அந்த விஷயங்கள பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றி போனா அவன் வந்து பக்தியில வந்து முன்னேறுவான். இல்லையா? ஏன்னா இந்த உடல் வந்து ஆம், பஞ்சபூதங்களால் ஆனது. இதுல வந்து 4 குறைபாடுகள் உள்ளது. இல்லையா? அதாவது ஏமாத்துவான், பொய் பேசு ஏமாத்துவான், தவறுகள் செய்வான், பார்வைகள் புலன்கள் வந்து குறைபாடு உள்ளது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மாயையே இருக்கிறது இல்லாத மாதிரியும், இல்லாதது இருக்கிற மாரியும் நெனைப்பான். இதுதான் நம்ப 6வது அத்தியாயத்த பார்த்தோம். 6வது அத்தியாயத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்ம புராணத்துல என்ன சொல்றாங்க? அதனோட மகத்துவம் கட் கத்கபாஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர். அதாவது சௌராஷ்டிரத்துல இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரன் மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு வந்தார். எப்படி இந்திரன் வந்து எல்லா செல்வாக்கோடும் ஐராவத என்ற யானையோட இருந்தார் இல்லையா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரிமர்தனான்ற ஒரு யானையோட இருந்தார். ஓகேவா? யானை வச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த யானைக்கு வந்து பைத்தியம் புடிச்சுச்சு. எல்லாத்தையும் வந்து அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்குது. ஓகே. தன்னோட டென்ட்ட வந்து அடைக்குது. அங்க இருக்கக்கூடிய மரத்த எல்லாம் பிச்சு போடுது. அங்க இருக்க யானை பாகன் இது பயந்துட்டு அரசனுக்கு வந்து தகவல் சொல்றாரு. நடுவுல மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்துட்டு அங்கிட்டும், இங்கிட்டும் ஓடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகேவா? ஸோ, ஆ அரசன் வராரு. அரசனும் தன் மகனும் அந்த இடத்துக்கு வராரு. என்ன பண்றதுன்னு தெரியல அரசனுக்கு. சரி எல்லாத்தையும் பார்க்குறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஜனங்க வந்து கூப்பலாம் கொ கொ கதறிட்டு, கத்திக்கிட்டு ஒரு பக்கமா ஒருத்தவங்க ஓடுறாங்க. இந்த யானை சும்மா இல்ல. எல்லாத்தையும் அட்டூழியம் பண்ணி நாசனம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா, ஒரு பிராமணன் வந்து அந்த இடத்துல வந்து அமைதியா போறாரு. ஓகேங்களா? அமைதியா போறாரு. அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு வராரு. அப்புறம் அந்த போயிட்டு யானை இருக்கிற பக்கம் போறாரு. அப்ப இருக்கிறவங்க ஜனங்கள்லாம் சொல்றாங்க, "அச்சோ! அந்த பக்கம் போவாதீங்க. அந்த யானைக்கு வந்து பைத்தியம் புடிச்சிருக்குது. அ ஏதாவது பண்ணிடும். நீங்க வாங்கன்னு" அப்படின்றாரு. அவரு போறாரு. போறா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ம் அது பக்கம் போக, போக அவர் வந்து அந்த பிராமணன் வந்து 16வது அத்தியாயத்தோட முதல் 3 ஸ்லோகங்கள் படிக்கிறார். அதாவது நம்ப நற்குணங்கள், தெய்வீக குணங்கள் சொல்றோம் இல்லைங்களா? அந்த குணங்கள் கொண்ட அந்த ஸ்லோகத்த வந்து படிக்கிறாரு. அந்த யானை என்ன ஆச்சு, அமைதியாயிடுச்சு. அமைதியாயிட்டு உட்காந்துடுது. ஓகேங்களா? இது தடவி குடுத்துட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இத பார்த்த அரசனுக்கு ரொம்ப, ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது இவ்ளோ ஆர்ப்பாட்டம் ஆச்சு. இத்தன மக்கள் அது கையில போறதுக்கு பயந்தாங்க. இவரு போயிட்டு வந்து அசால்ட்டா பண்ணிட்டு வந்துட்டாரு. ஒண்ணுமே பண்ணல. "என்னங்க? என்ன பண்ணீங்கன்னு?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் தன்னுடைய அரசவைக்கு அவர கூப்பிட்டுட்டு போறாரு. ஓகே. ஆம். அரசன் வந்து இவருக்கு தேவையான ஆ இது பொருட்கள் எல்லாம் குடுக்குறார். என்னென்ன குடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 100 பொற்காசுகள் குடுக்குறாரு. அப்புறம் வந்து பட்டு ஆடைகள் எல்லாத்தையும் தானியங்கள் எல்லாத்தையும் தானமா குடுக்குறாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்கிறார். "நீங்க என்னங்க பண்ணீங்க? எப்படிங்க அந்த யானை வந்து அமைதியாயிடுச்சுன்னு?" அப்படின்னு கேட்கிறார். "இல்லப்பா நான் வந்து டெய்லி 16வது அத்தியாயத்தினுடைய முதல் 3 ஸ்லோகங்கள் படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஆ அவரு இத கேட்டதுலருந்து அந்த அரசனும் வந்து என்ன பண்றாரு, டெய்லி அத படிக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஸோ டெய்லி படிக்கிற ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் வந்து அவர் வந்து ஆ தன்னோட அரசவைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஷெட்டுக்கு போறாரு. ஓகேவா? அந்த ஷெட்டுக்குள்ள போனா அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதம் பிடித்த யானைகள் இருக்கு. ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய காவல் காப்பான வந்து சொல்லுவாங்க, கட்டவிழ்த்து விடுன்னு சொல்லிட்டு, இல்லைங்க அரசரே இது வந்து ரொம்ப கொடுமையான யானைகள். பைத்தியம் பிடிச்சிருக்கு. நமக்கு கேடு ஆகும். இத கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லப்பா நீ திறந்து விடுன்னு அப்படின்னு சொல்றாரு. இவரும் அதுகிட்ட போறாரு. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப அவர் வந்து மனசுல அத வந்து தடவி குடுத்துட்டு மனசுல யோசிக்கிறார். சரி, ஆ அப்படின்னு சொல்லிட்டு வராரு அரசவைக்கு வந்து தன்னுடைய பையன்கிட்ட வந்து எல்லா பொறுப்பையும் குடுத்து விட்டுர்றார். ஓகேவா? அவன அரசனாக்கிட்டு இவர் வந்து துறவறம் பூண்டுர்றார். ஓகே. இது மாரி டெய்லி அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்கள் படிச்சு, படிச்சு அவர் கடைசியா கடவுளுடைய திருநாட்டுக்கு போய், அந்த இடத்துல போயிட்டு கடவுளுடைய தாமரை திருவடிக்கு வந்து சேவை செய்றார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 16வது அத்தியாயத்தினுடைய மகத்துவம். ம். நெறைய கூட படிக்க தேவையில்ல. அந்த 3 ஸ்லோகங்கள் படிச்சாவே போதும். இது வந்து சிவன் வந்து பார்வதி தேவிக்கு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு கூட அத்தியாயத்தோட பலன பார்க்கலாம். இந்த முழு அத்தியாயத்த படிக்கிறதுனால ஒருத்தனுக்கு என்ன நன்மை அடைக்கும் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பல நோய்கள்ல இருந்து அவனுக்கு வந்து விடுதலை வரும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிங் கத்கபாகுன்னு உடைய பையன் இருக்கான். அவன் பையனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, துச்சாசன். ஓகேங்களா? துஷாசன் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு பெட்டு வைக்கிறான் அரசன் அந்த இளவரசன் கிட்ட. இது மாதிரி நான் வந்து நானும் வந்து யானைய வந்து ஓட்டுவேன் அப்படின்னு. அது என்ன சொல்றது, என்ன யானை மேல போறது என்ன சொல்லுவாங்க? ஹார்ஸ் ரைடு, எலிஃபென்ட் ரைடுன்னு சொல்லுவாங்க யானை இல்லைங்களா? பாகனா மாதாஜி? யானை மேல சவாரி செய்யறதா? யானை சவாரி கரெக்டா? கரெக்ட் மாதாஜி. யானை சவாரி. யானை சவாரி செய்வேன் அப்படின்னு சொல்றார். பெட்டு வைக்கிறாரு இல்லையா? அவன் துசாசனை வந்து ஒரு பெரிய முட்டாள். ஓகேவா? அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வேணடா அது வந்து பைத்தியக்கார யானை, மதம் பிடிச்சது யானை, அதனால உன்னை என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து போறான். அது பைத்தியம் பிடிச்ச யானை இல்லை. அங்க இருக்க சத்தத்தெல்லாம் கேட்டவுடனே அது இன்னும் வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஆகி அவனை வந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுடுது. தள்ளி விட்டுடுது இல்லாம அதை வந்து மிதிச்சிடுது. மிதிச்சிடறான். அவன் அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான். இறக்கும் போது என்ன நினைச்சிட்டு இறக்குறான், அந்த யானையே பார்த்துட்டு யானையே நினைச்சிட்டு இறக்குறதுனால அவன் அடுத்த ஜென்மத்துல யானையா பிறக்கிறான். ஓகேவா? எந்த நாட்டுல பிறக்கிறான்னு பாத்தீங்கன்னா சிம்பல் திவீப்னு ஒரு இடத்துல வந்து பிறக்கிறார். ஓகேவா? அங்க பிறக்கிறாரு. அந்த அரசன் வந்து அந்த யானையை நல்லா பாத்துக்கிறாரு. ஸோ அதனால ஒரு நாள் வந்து அவர் தன்னுடைய நண்பனான கத்கபாகுக்கு வந்து இதை வந்து ஒரு கிஃப்டா கொடுத்து அனுப்புறாரு யானையை. அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் வச்சுக்கிறாரு. தன்னுடைய அரசவைக்கு ஒரு புலவர் வரார். அவர் ரொம்ப அழகா பாடல்கள் எல்லாம் பாடுறாரு. அதனால அந்த புலமை நிறைந்த அவரை மதிக்கணுன்றதுக்கோசம் யானைய வந்து அவர் வந்து பரிசா கொடுக்குறாரு. இந்த கவிஞன் என்ன பண்ணாரு, புலவர் வந்து அந்த யானைய வந்து 100 பொற்காசுகளுக்கோசம் வித்துடுறார். யாருக்கிட்ட பாத்தீங்கன்னா மல்வான்ற அரசன்கிட்ட வித்துடுறார். ஓகேவா? மல்வான்ற அரசன் வந்து அதை வந்து நல்லா பார்த்துட்டு வர்றார். ஆனா எவ்வளவுதான் பார்த்துக்கிட்டாலும் அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்படுது. அரசவையில் இருக்க வைத்தியர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை. இது மாதிரி நோய்வாய்ப்பட்டு இறந்துடு. இறக்குற சமயத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அரசனே போறான். அரசனுக்கு போகும்போது யானை வந்து பேச ஆரம்பிக்குது. இது கேட்டோன்னே அரசனுக்கு ஆச்சரியம். அரசனே, நீங்க வந்து ஒரு நல்ல தெய்வீக குணங்கள் கொண்ட பக்தன். நீங்க எனக்கு பண்ணுங்க, என்ன பண்ணுங்க தெரியுமா? இந்த வைத்தியத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த மருந்தும் சரி, இந்த மருத்துவரும் எனக்கு உதவாது. எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பிராமணர் கூட்டிட்டு வந்து இந்த 17வது அத்தியாயம் பகவத்கீதையில படிக்க சொல்லுங்க. யாரு டெய்லி அந்த பிராமணன் ஒழுக்கமா இருந்துட்டு பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்காரோ அவரை கூட்டிட்டு வந்து எனக்கு வந்து இந்த 17வது அத்தியாயத்தை படிக்க வைங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கேக்குதேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிராமணனை வந்து கூட்டிட்டு வராரு. அவரு ஸ்ரத்தையா இருக்கிறவரு, ஒழுக்கமா இருக்கிறவரு, ஆச்சாரங்கள்லாம் அனுஷ்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதனால தேர்ந்தெடுத்து அந்த பிராமணர் கூட்டிட்டு வந்து 17வது அத்தியாயம் அந்த யானைக்கு முன்னாடி படிக்கிறாரு. படிச்சு முடிச்சோடனே அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னோட கமண்டத்துல இருக்கிற நீரை எடுத்து அந்த யானை மேல தெளிக்கிறாரு. யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கை ரூபம் வருது. ஓகேவா? விஷ்ணு ரூபம் வந்து வைகுண்ட லோகத்துக்கு போகுது. அதுக்கு என்ன முக்தி கிடைச்சிச்சு? சாரூபிய முக்தி. பகவான் மாதிரி ரூபமே கிடைக்குது அதுக்கு, யானைக்கு. ஓகேவா? சோ இத பார்த்த அரசன் என்ன பண்றாரு, அவரும் வந்து இந்த 17வது அத்தியாயத்தை வந்து டெய்லி படிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய இறுதி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரும் வைகுந்த லோகத்துக்கு போறாரு. கடவுளுடைய தாமரை திருவடிக்கு வந்து சேவை செய்யறார். சோ நம்ம 2 அத்தியாயத்துல இப்ப என்ன பார்த்தோம்னா 16லும் சரி 17லும் சரி, யார் ஒருத்தவங்க வந்து இந்த பகவத்கீதை ஸ்ரத்தையோட கேட்கிறாங்க, அவங்க என்ன ஆறாங்க, கடவுளுடைய திருநாட்டுக்கு போறாங்கன்றத உறுதியா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. நேற்று இது கொஞ்சம் டைம் இல்லாதனால அது ப்ரிப்பேர் ஆக முடியாதனால நான் சொல்லலை. இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி. நம்ம இன்னைக்கு வந்து இந்த பாவத்தோட, ஓகேவா, எப்படி வந்து இந்த அரசன் அந்த யானைக்கு நற்கதி கிடைச்சிச்சோ இல்லையா, அந்த பாவத்தோட நம்ம இன்னியோட அத்தியாயத்துக்குள்ள போலாம். ஸோ இங்க வந்து மொத்தம் 28 ஸ்லோகங்கள் இருக்கு. ஓகேவா? முதல்ல வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். அதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து 7 ஸ்லோகம் வரையும் பதில் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 குணங்கள்ல விட என்னென்ன உணவை எடுத்துப்பான், என்ன மாதிரி யக்னங்களை பண்ண போறான், என்ன மாதிரி தவங்களை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பகவான். தான தர்மங்களை எப்படி பண்ண போறாங்க இந்த 3 குணங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள். அப்புறம் ஒருத்தன் வந்து முடிக்கும் போது, எந்த ஒரு விஷயம் முடிக்கும் போது ஓம் தத் சதி அப்படின்னு முடிக்கிறான் இல்லையா, அது என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. அத சப்ததசோऽध्यायः ஸ்ரத்தாத்ரய விபாக யோகः. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। अर्जुन उवाच ये शास्त्रविधिम् उत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा का कृष्ण सत्यम् आहोरजस्तमः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. பிரபாகரன் பிரபு படிங்க. கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்துவ குணத்திலா, ரஜோ குணத்திலா, தமோ குணத்திலா? எப்பயும் போல ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா கிருஷ்ணா, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி விதிகளை பின்பற்றாம தன்னோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் வழிபடுறான்னா அவனுடைய கதி என்னன்னு அப்படின்னு சொல்றாரு. கதி என்ன ஆகும்னு கேக்குறாரு. ஓகேங்களா? சோ அப்படி இருந்தா அவங்க வந்து எந்த குணத்துல இருக்காங்க? ரஜோ குணத்துல இருக்காங்களா, தமோ குணத்துல இருக்காங்களா, இல்ல சத்துவ குணத்துல இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப பகவான் வந்து இந்த இடத்துல வந்து பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். நீங்க என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் வந்து நம்பிக்கைய வந்து பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளா சொல்றாங்க. ஓகே, ஒருத்தனுக்கு வந்து பக்தி பண்ணணும்னா அதுக்கு பேசிக்கா என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம எதை பண்ணாலும் அது வேஸ்ட். அதை வந்து கன்க்ளூஷன்ல சொல்றார், அஸ்ரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பின்பற்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம மூதாதையர் பின்பற்றுதா இருப்போம், இல்ல நமக்கு வந்து சில பழக்கங்கள் இருக்கும் அதனால பண்ணுவோம், இல்ல சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணா இதுக்கு வந்து பலன் அதிகம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இல்ல சில நம்ம வீட்டுல நம்ம கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுல சில விஷயங்களை பின்பற்றுவாங்க, அதை பின்பற்றிட்டு வரும். இத பேசிஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் கடவுள் மேல இல்லையா? அந்த நம்பிக்கை கூட பாத்தீங்கன்னா 3 விதமா இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. 3 வித பவதி ஸ்ரத்தா. 3 விதம்னா இந்த 3 விதம். 3னா 3 இல்லையா? த்ரை குண. ஓகே, அது என்னென்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தேகினாம் ச ஸ்வபாவஜா சாத்விக. சாத்விகன்னு என்னன்னா மோட் ஆஃப் குட்னஸ். ராஜசி சைவ ரஜோகுணம். ஓகே, அதுக்கு அடுத்தது தாமசி சேதி தாம் ஸ்ருணு, அதாவது தமோ குணம். இத 3 பத்தி நான் சொல்றேன், நீ கேளு பொறுமையான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். ஓகேங்களா? சோ பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கையின் குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கை விருத்தி செய்கிறான். ஒரு நம்பிக்கையை வந்து அவன் என்ன பண்றான்? விருத்தி பண்றான். எது நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ ஒண்ணு அவனுடைய பழக்கம், இல்ல அவங்க வீட்டுல பின்பற்றுது, அதுக்கேத்த மாதிரி ஒரு விஷயத்த மேல நம்பிக்கை வைக்கிறான். ஓகே, அதுக்கு பிறகு அவன் அதை வந்து வழிபாடவும் செய்யறான் இல்லையா? சோ உயிர் வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையனாக கூறப்படுகின்றான். அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, இப்ப ஒருத்தன் வந்து உதாரணத்துக்கு எதை மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அது மாதிரி ஆகிறோம். கரெக்டா? இதுதான் சொல்றாங்க, ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கை விருத்தி செய்கிறான். பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு. பல குணங்கள் இருக்கு, இங்க வந்து 3 குணங்கள் இருக்கு. அவன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த நம்புறான். இது நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு வைஷ்ணவனை வந்து நம்புறாரு. சோ வைஷ்ணவன் சொல்றாரு, நீ நாம ஜபம் பண்ணுப்பா, நல்ல பக்தி வந்து வளரும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவரை நான் சொல்ற வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு அவரும் ஜபம் பண்றாரு, பக்தியில முன்னேறுறாரு. ஓகேவா? சோ அவனுக்கு என்ன ஆகுது? அஜ்ஞானம் போயிட்டு பக்தியில முன்னேறி போயிட்டே இருக்கிறான். இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து யாரு ஃப்ரெண்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு குடிக்காரன். அவன் சொல்றான், ஏய் வானா ஒரு பெக்கு போடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நண்பன் சொல்றானே ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? ஒரு பெக்கு போடுறான். நாள்பட என்ன ஆகுறான்? அவனும் ஃபுல் டைம் குடிக்காரன் ஆயிடுறான் இல்லையா? அடிமையாடுறான். கரெக்ட் மாதாஜி, அடிமையாடுறான். சோ யார் மேல என்ன மாதிரி நம்பிக்கை வைக்கிறோமோ அதுக்கு ஏத்த பலன் நமக்கு கிடைக்குது.
ஆமாவா இல்லையா? இது ஒரு சிம்பிள் டெய்லி டுடே எக்ஸாம்ல நடக்குது இல்லையா? ஆமா ஆமாவா மாதாஜி. இல்லையா? இல்லையா? ஆமா நம்ம மாதாஜி. அதாவது ஆமா உதாரணம் மாதாஜி. சொல்லுவாங்க. அதாவது யாரோட சேர்றோமோ நம்ம அது மாதிரி ஆவோம்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு உதாரணம் இருக்கு. யாருக்காவது ஞாபகம் வருதா? பூவோட சேர்ந்த பசுவோட நாரும் சேர்ந்த மணக்கும் மாதாஜி. புலியும் பசுவாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இன்னொரு இருக்கு மாதாஜி. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க மாதாஜி. அது இருக்கு. இதுவும் இருக்கு. அந்த நாருக்கும் மனம் வருது அந்த பூல இருந்து இல்லையா? சோ அது மாதிரிதான் நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம், என்னவா இருக்கிறோமோ அதை நம்புறோம். அப்புறம் இப்ப வந்து நவீன காலத்துல வந்து இந்த டெக்னாலஜி படிங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப பாப்புலரா இது நடந்துட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? நம்மளே என்ன ஆமா. பண்ணுவோம், நம்ம பிள்ளையோ இல்ல நம்மளே கூட அந்த கோர்ஸை படிப்போம். ஏன்னா நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம பசங்க நல்லா செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அதை பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் சொல்றதை நம்புறோம். ஆனா இந்த வேதங்கள் சொல்றதை நம்புறோமா? இல்ல மாதாஜி. இல்ல இல்லையா? நம்ம இங்கதான் வந்து 1008 கேள்விகளை கேட்போம். 1 2 கேள்விகள் இல்ல, 1008 கேள்விகளை கேட்போம். சோ இந்த 3 குணத்துல இருக்கவங்க இந்த சர்க்கிள்குள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ரஜோ குணத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா கர்ம காம பண்ணிட்டு இருப்பான், கர்மங்களை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஆசை. ஏன் வந்து கர்மங்களை பண்றான்னா காமம், அவனுக்கு இச்சை இருக்குது. ஓகே. சோ வேதங்கள் இதெல்லாம் சொல்லிருக்கு, நான் வந்து நல்லா வாழணும், பொருள் வசதிகளோட நல்லா வாழணும்ன்ற ஒரு எண்ணம். அதுக்கோசம் சில ஆஹ் யக்னங்கள் யாகங்கள்லாம் பண்றான். அதனால அவனுக்கு என்ன கிடைக்குது? ஸ்வர்க லோகத்துல போயிட்டு அவன் அனுபவிக்கிறான். இவன் வந்து ரஜோகுணத்துல இருக்கான். சத்வகுணத்துல இருக்கவன் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஞானத்தை பெற்றிருக்கிறான். ஓகே. அதாவது ஞானத்தை பெற்று அவனுக்கு வந்து முக்தி அடையணும்ன்ற ஒரு ஆசை. அதனால முக்தி பெற்று அவன் என்ன நிலைக்கு போறான்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் நிலை. பிரம்மன் நிலை வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட். அது வந்து கடவுளுடைய ஒரு விரிவாக்கம் தான். அது வந்து அல்டிமேட் அல்ல. பிரம்மன் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். 3 ஸ்டேஜஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன். பிரம்மன், பரமாத்மா, பகவான். பகவான் தான் உச்ச நிலை. அவர்கிட்ட இருந்து வந்த விரிவாக்கம் தான் இவங்க 2 பேர், பரமாத்மா அந்த பிரம்மன். ஓகேவா? பிரம்மன் வந்து கடவுளுடைய வெளிச்சம், தேஜஸ். ஓகேவா? அது வந்து சத்துவ குணத்துல. இதுக்கு இந்த ரஜோ தம குணத்துல விட உயர்ந்த குணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்த சத்துவகுணம். இந்த சுத்த சத்துவகுணத்துல யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தர்கள், வைஷ்ணவர்கள் இருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க? பக்தி பண்றாங்க. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன அடையறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிரேமை அடையறாங்க. கடவுளுடைய திருநாட்டுக்கு போறாங்க, மறுபடியும் திரும்பி வர்றதே இல்லை. ஓகேவா? சோ இதுல 3த்துல எது பெஸ்ட் சொல்லுங்க? சத்துவகுணம் தான் மாதாஜி பெஸ்ட். சுத்த சத்துவம். சூப்பர், வெரி போல். சோ நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்? ரஜோ குணத்துல இருக்க மாதாஜி. ரஜோ தமோ சத்வம் 3மே நம்ம கிட்ட கலந்து இருக்கு பிரபு. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே இப்ப வந்து சத்துவகுணம் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும்னு வரும்போது ஏதாவது ரெடி ஆகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம குணம் என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம்? ரஜோ குணத்துக்கு போயிடும் மாதாஜி. அப்புறம் சாயங்காலம் வரும், டயர்டா வரும். அப்ப வந்து எந்த குணத்துல இருப்போம்? திருப்பி சுத்த சத்துவ குணத்துக்கு வந்துடும். தமோகுணம் மாதாஜி. பிரபு, அப்ப டயர்டா வருவோம், நம்ம எப்படி இருப்போம்? டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு நிறைய டென்ஷன்லாம் பண்ணிட்டு வேலை செய்யலாம். தமோகுணம். இது வந்து நம்ம கிட்ட மாறி மாறி இருந்துட்டே இருக்கும் பிரபு. அப்புறம் சில நேரத்துல வந்து நம்ம சோம்பேறியா இருப்போம், சில வேலைகளை செய்ய மாட்டோம், அப்புறம் செய்யலாம் தள்ளி போடுவோம் இல்லையா? அந்த குணாதிசைகள் இருந்துச்சுன்னா நம்ம எந்த நிலையில இருக்கோம்னா தமோ. இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே இதுல வந்து ஒரு பிளக்சுவேஷன் இருக்கும். ஒரு எப்படி கிராஃப் போட்ட மேல போவோம் கீழே வரும், மேல போவோம் கீழே வரும். இது மாதிரி நம்ம வந்து 3 குணங்கள்ல விழுந்து எழுந்துட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி சத்துவ குணத்துக்கு வரணும். அதுக்கு அடுத்தது உயர்ந்த குணமான சுத்த சத்துவ குணத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 4வது படிங்க மாதாஜி. கமலா மாதாஜி. Yes, Mataji. Yajante satvika devan yaksharakshanti rajasaha pretan bhujaganashanye yajante tamasa janaha. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு பெண்ணோ ஒரு பேப்பரோ எடுத்து வச்சுட்டு, பென்னு பேப்பர் வச்சுட்டு நம்ம என்ன குணத்துல இருக்கிறோன்ற பாயிண்ட்ஸ் நம்ம போட்டுட்டே வாங்கலேன். நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எங்க நம்ம மாறணும் அப்படின்றது. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் பிரிவுகள்.
நம்ம எதை மேல நம்பிக்கை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோன்றது நமக்கு இப்ப நல்லா கிளாரிட்டியா தெரியும். இங்க பாருங்களேன், எதந்தே சாத்விகா தேவான், அதாவது சத்துவ குணத்துல இருக்க வந்து யாரை வழிபடுறான்னு பாத்தீங்கன்னா தேவர்களை வழிபடுறான். அதனால என்ன பண்ணுவான், அவன் வழிபட்டுட்டு அவன் இறுதி காலம் வரும்போது அந்த லோகத்துக்கு போவான். யக்ஷ ராட்சசாம்சி ராஜச, ரஜோகுணத்துல இருக்கவங்க யாரை வழிபடுறான், யக்ஷகர்களையும் ராட்சசர்களையும் வழிபடுறாங்க. பிரேதான் பூத கணாம் சான்யே யஜந்தே தாமச ஜனா, தமோ குணத்துல இருக்கவங்க வந்து யாரை வழிபடுறாங்க, பிரேத்த பூதங்களையும் வழிபடுறாங்க இல்லையா. இந்த வழிபாடெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, இந்த பேய் பிசாசு பூதங்களை வழிபடுறவங்கள பார்த்துருக்கோம் இல்லையா. சுடுகாட்டுக்கு போயிட்டு இந்த பிக்சர்ல கூட பாருங்க, கல்லறையில போயிட்டு வழிபடுறாங்க, இந்த கீழே பிக்சர்ல போயிட்டு. இதெல்லாம் வந்து வேதங்கள்ல சொல்லல. சில பேர் மனுஷனை வழிபடுறாங்க. அதுக்கு மேல பாருங்க, சிவன் பிரம்மாவை வழிபடுறாங்க. ஸோ யாரை வழிபடுறாங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சூலத்தை கையில ஏற்றி வச்சுட்டு வழிபடுவாங்க. இதெல்லாம் கடவுள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஆனா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா. ஸோ இந்த நம்பிக்கை யார் யார் மேல வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவன் போறான். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற வந்து யாரை வழிபடுறான்னு பாத்தீங்கன்னா ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வாமன, வராகர், அது மாதிரி விஷ்ணுவுடைய அம்சங்களை வந்து வழிபடுறாங்க இல்லையா. கோவிந்தா, வெங்கடேஷா, ரங்கநாதா, அது மாதிரி ஒருத்தவங்கள வழிபடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க. ஓகேங்களா. ஸோ ஹரே கிருஷ்ணா. இந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க யாராவது. மாதாஜி. காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இங்க என்ன சொல்றாங்க, எப்படி அவங்க தன் தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்கிறார்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லி இல்லாததை செய்வாங்க, தன்னை வற்புறுத்திட்டு. இப்ப இந்த சூடத்தை ஏத்துறாங்க இல்லையா, சில பேர் வேலு குத்திப்பாங்க, அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து வேதங்கள்ல சொல்லவே இல்லை. ஓகே. பட் இவங்க தன்னுடைய இதுக்கோசம் பண்றாங்க. நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, இரண்யகசிப்பு உதாரணம். இந்த பிக்சர்ல தெரியுதா, பாதி உடல் வந்து எலும்பு கூட இருக்குது, பாதி உடல் நல்லா இருக்குது. செதில் வந்து அந்த பாதி உடம்பு அரிச்சிடும். அப்ப எவ்வளவு வலி இருந்திருக்கும். அதை கூட நிராகரிச்சுட்டு அவர் தவம் பண்றாருன்னா அப்ப எவ்வளவு அளவுக்கு வன்மையா இருக்காரு. நமக்குள்ள வந்து ஆத்மா ஜீவாத்மா இருக்கு. கடவுள் வந்து அந்த வன்மையை வந்து ஏத்துக்கிறதே இல்லை. நம்ம உடம்ப நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டா நம்ம மாத்திரம் கஷ்டப்படுறது இல்ல, உள்ள இருக்கக்கூட பரமாத்மாவையும் நம்ம கஷ்டப்படுத்துறோம். அதை வந்து மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தலை கீழே நிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. சில பேர் பாரத்தை தூக்கிட்டு நிக்கிறது, இது மாதிரி செயல்கள்லாம் செய்யறாங்க. இது எங்கேயுமே வந்து வேதங்கள்ல சொல்லவே இல்லை. ஸோ இதை நீ பண்ணன்னு வச்சுக்கோங்க, இதனால உனக்கு என்ன பலன் கிடைக்குது, இது மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஏகாதசி 15 நாளைக்கு ஒரு முறை வருது. அந்த இடத்துல வந்து நம்ம உபவாசம் இருக்கலாம். ஓகேவா. உபவாசம்னா என்ன, என்ன அருகில், வாசம்னா வசிக்கிறது இல்லையா. உபவாசம் யாருக்கு அருகில் வசிக்கிறது, விஷ்ணுக்கு அருகில் வசிக்கிறதா உபவாசம். ஏகாதசி திதி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமான திதி. ஓகேவா. நம்ம அந்த ஸ்டோரி அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. அன்னைக்கு வந்து நம்ம உடல் தேவைகளை குறைச்சிட்டு நம்ம வந்து எதுக்கு வந்து அன்னைக்கு வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா தானியங்களை வந்து சாப்பிடக்கூடாது. ஓகேவா. பழம், பால், தயிர், பூமி கீழே விளையிற கிழங்குகள் சாப்பிடலாம், வேர்க்கடலை சாப்பிடலாம். ஓகேங்களா. தானியங்களை தவிர்த்துடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்து அது ஏன் வந்து அன்னைக்கு உபவாசம் இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, நம்ம சமைச்சோன்னு என்ன பண்ணுவோம், நம்ம டைம் எல்லாம் அதுலயே செலவழிக்குமா, அப்புறம் டயர்ட் ஆயிடுவோமா. ஸோ உடல் தேவைகளை அன்னைக்கு ஒரு நாள் குறைச்சிட்டு நீ வந்து கடவுளுக்கு பிரியமா இருன்னு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து வேதங்களை பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. ஆனா இது மாதிரி எல்லாம் யாருமே பரிந்துரைக்கப்படலை. ஓகேவா. நீ தவம் இரு, சூடம் ஏத்து, அதாவது வேலை குத்திக்கோ, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா இப்ப என்ன பண்றாரு கடவுள்,
வேதங்கள் படி 15 நாளுக்கு ஒரு முறை இருந்தா இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியக்கும் நல்லதே இல்லையா? எத்தனை நாளுக்கு அந்த மிஷின் வந்து வேலை செய்யும்? ஒரு நாளுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் இல்லையா அந்த மிஷினுக்கு இல்லையா? ஹரே கிருஷ்ணா. இல்லையா, அது கிளென்சிங் ப்ராசஸும் ஆகுது நமக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுதான் வந்து வேதங்கள் சொல்லியிருக்குது. நம்ம வழிபாடு, நம்ம நம்பிக்கை. ஓகே மாதாஜி, கமலா மாதாஜி. Yes, Mataji. Okay. Ayu sattva balaarogya sukha prati vivardhanaha raksha srikta sthirahitya ahara satvika priyaha. Hare Krishna. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உணவை பத்தி சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயு சத்வ பல ஆரோக்கிய, சத்வ குணத்துல இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டா ஆயுசு வந்து அதிகமாகும். ஆயு சொல்றாங்க இல்லையா, பலம் பல ஆரோக்கிய, பலம் கிடைக்கும், ஆரோக்கியம் நல்லமா இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. 3வது லைன்ல பாத்தீங்கன்னா 2வது லைன்ல சுகப்பிரீதி விவர்த்தனா, அதனால என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது இல்லையா? நமக்கு யாராவது நமக்கு பிடிச்ச ஃபுட்டை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நமக்கு சொர்க்கமே கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? சூடா நமக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நம்மளா சமைச்சு சமைச்சு சாப்பிட்றத விட யாராவது நமக்கு பிடிச்ச டிஷ்ஷை கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? அதனால அந்த பிடிச்ச இந்த சத்வ குணத்துல சாப்பாடு வந்து சுகம் கொடுக்குமா, பிரீத்தி, ஓகே, திருப்தி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா விவர்தனக, ஆயுச வந்து அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதை வந்து என்ன பண்ணும்? இன்னும் அதிகரிக்கும். சத்வ குணத்துல இருக்கக்கூடிய மனோபான்மை வந்து அதிகரிக்கும். இங்க வந்து அவன் என்ன ருசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பழத்துல இருக்கக்கூடிய ரசம் இருக்கு இல்லையா, அந்த பழம், அந்த ஃப்ரூட்ஸ், அந்த அவன் சாப்பிட்ற சாப்பாடு, இந்த இலையில பாருங்களேன் எல்லாமே இருக்கு. பழம் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, பாயசம் இருக்கு, பொரியல், காய், கறி எல்லாமே இருக்கு. இந்த பழத்துல வரக்கூடிய ஜூஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்ம மாம்பழம் சீசத்துல வந்து மாம்பழத்தை சப்பி உரியும் போது நம்ம வாயில எப்படி இருக்கும்? ஹரே கிருஷ்ணா. நீங்க யாரும் அப்படி சாப்பிட்டதே இல்லையா? திருப்திகரமான உணவை கொடுக்கும் மாதாஜி இல்லையா? ஒரு ஸ்வீட்னஸ் அது கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பழாப்பழத்துல கொஞ்சம் தேனை ஊற்றி சாப்பிடும் போது எப்படி இருக்கும் நமக்கு? அதான் மாதாஜி சொர்க்கமே இல்லையா? எவ்வளவு அளவுக்கு திருப்தி இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? சாட்டிஸ்பாக்சன், அந்த ஜூசி, அந்த நீர் அம்சமும் சுவையும் கனியும் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு அளவுக்கு சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா? அந்த சுவை கூட நான் தான், நமக்கு ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், சூரியனுடைய கதிர்களா வந்து அந்த சுவையை கூட நான் தான் ஊட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அவன் எப்படி இருக்கான்? சந்தோஷமா திருப்தியாவும் ஆயுசோடவும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? இது வந்து எந்த குணத்துல இருக்கவங்க? தத்துவ குணத்துல இருக்க மாட்டாஜி. இப்ப வந்து அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 2 ஸ்லோகம் படிச்சிருங்க மாதாஜி. கமலா மாதாஜி. ரூக்ஷ விதாஹினஹ ஆஹார ராஜசஸ்யேஷ்ட துக்க சோகமய பிரதாஹ யாதயாமம் கதரசம் ஊதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டாம் அபிச்சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரஜோகுணத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஆகார ரஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க 3வது லைன்ல. இந்த ரஜோகுணத்துல இருக்கவங்க வந்து எப்படியாப்பட்ட சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னா, அமலம், கட்டுன்னா கசப்பு, அமலான்னா புளிப்பு, ஓகேங்களா? அப்புறம் லவண, அதாவது உப்பு நிறைந்தது, அதி உஷ்ண, ரொம்ப ரொம்ப சூடா, ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சாப்பிடுவாங்களாம். ஓகேங்களா? காரமானதும் புளிப்பானதும் உப்பு நிறைந்ததும் உலர்ந்ததும் மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்களை வந்து யாருக்கு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல இருக்கவங்க பிடிக்கும். ஓகேங்களா? இப்படி சாப்பிட்றதுனால, காரமா சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இன்னைக்கு நல்ல நாக்குக்கு சுவையா இருக்குதுன்னு சாப்பிட்டுடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், அவங்களுக்கு அல்சர் வரும் இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம். இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா துன்பமும் சோகமும் கடைசியில வியாதியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அல்சர் வரும். அந்த அல்சர் வந்து நறுநாளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதை நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
தாம் போஜனம் தமச பிரியம். இந்த தமோ குணத்துல இருக்கவங்களுக்கு வந்து என்னதான் பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊசி போனது, எச்சில் பட்டது, தீண்டத்தகாத பொருட்களை தான் அவங்க வந்து உணவா சாப்பிடுவாங்க. சுவையற்றதும் இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க, தமோ குணத்துல இருக்கவங்க. ஓகேங்களா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊசி போனது, சுவையற்றது மாத்திரம் இல்லாம தீண்டத்தகாத பொருட்களையும் சாப்பிடுறாங்க. அது என்னடா தீண்டத்தகாதது இவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதாவது ஆம், செத்த விஷயங்களை வந்து சாப்பிடுவாங்க. அதாவது ஆம், மீன், அசைவ உணவுகள் இருக்கு இல்லைங்களா, ஆடு, கோழின்னு அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்களேன். அது வந்து யாராவது ஏதாவது ஒண்ணு செத்து போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் எல்லாரும்? நிராகரிப்போம். இவன் என்ன பண்றான் இந்த மனுஷன் தமோ குணத்துக்கு இருக்கவா, அதை போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை பதப்படுத்தி சுவைமிக்க உணவா அவன் மாத்துறான். ஓகேவா? கேட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டடீஸ்ல சொல்றாங்க, அதாவது புரத சத்து நல்லா இருக்குது அதனால சாப்பிடுறோம். யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து இயற்கையில வந்து பருப்பு வச்சிருக்காரு, ஆஹ் பசும் பால் இருக்கு, இதுல இல்லாத புரத சத்தா அது கையில இருக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க ஒரு முறை. அது என்ன அந்த வயிறு என்ன, சுடுகாடா செத்ததெல்லாம் போட்டுறதுக்கு? சுடுகாட்டுல தான் செத்த பணத்தை எரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த வயிறு என்ன செத்த பணம், அது சுடுகாடா செத்ததெல்லாம் அங்க போடுறதுக்கு இல்லையா? அவன் அறியாமைனால அந்த விஷயங்களை செய்யறான். அது வந்து ரொம்ப சுவைப்படுத்தி பக்குவப்படுத்தி சாப்பிடுறான். ஓகேவா? ஆனா இறந்து போன உணவு வந்து எந்த ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கு தான் சாப்பிடும் இல்லையா? ஆனா இந்த மனிதன் வந்து இது மாதிரி சாப்பிட்டு இருக்கான். ஆனா வேதங்களை ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரத்துக்கு பிறகு எதை சமைச்சாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கால சூழ்நிலை இப்ப வந்து முடியாதது இல்லையா? எல்லாரும் ஆல்மோஸ்ட் வேலைக்கு போறோம், அது முடியாது. சரி என்னதான் சாப்பிடுறதுன்னு அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரசாதத்தை சாப்பிடலாம். அதாவது பிரசாதத்துக்கு அந்த தோஷம் எல்லாம் இருக்கிறது இல்லை. என்ன வேதங்களை சொல்லி இருக்குதோ, வெங்காயம் வெள்ளை பூண்டு இல்லாம கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு மாமிச உணவுகள் எல்லாத்தையும் சமைக்காம இந்த கனிகள் பழங்கள் நல்ல ஒரு இத ஃபுல் மீல்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா? சாதம், சாம்பார், ரசம், இதுல எல்லாம் வெங்காயம் வெள்ளை பூண்டு வைக்காம, அப்புறம் வந்து காளான் எல்லாம் சேர்க்காம கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு, ஒரு கடவுளுக்கு முன்னாடி ஒரு துளசி இலை வச்சு அதை கடவுளுக்கு நெய்வேத்தியமா பண்ணி அதை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரசாதம். ஓகேவா? இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வேதங்கள் சொல்லிருக்கு. ஏன்பா நான் இதை மாத்திரம் தான் சாப்பிடணும்னா, அதை சாப்பிட்டா நம்மளுடைய பாவங்கள் படிப்படியா குறையும், நாம வந்து தூய்மை அடைவோம். ஓகேவா? அப்ப பக்தி மார்க்கத்துல வந்து முன்னேறுவோம். நேத்துல இருந்ததுக்கும் ஒரு மாசத்துக்கும் நமக்கு வந்து ஒரு வித்தியாசம். இப்ப நம்ம 18 நாள் அட்டன் பண்ணிருக்கோம் இல்லையா? நமக்குள்ள ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கா இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம் நீங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு அட்டன் பண்ற மாதாஜி. டிவோட்டிஸ் மாத்திரம் சொல்லுங்க. கண்டிப்பா வந்திருக்கு மாதாஜி. கண்டிப்பா இல்லையா? இருக்கும் மாதாஜி. சேஞ்சஸ் நமக்கு இருக்கும். இல்லையா? சோ நம்ம we are feeling comfortable இல்லையா? நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த நம்பிக்கையை வந்து நம்ம என்ன படுத்தணும்? வலுப்படுத்தணுமா இப்படியே விட்டுணுமா? பலப்படுத்தணும் மாதாஜி. பலப்படுத்தணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுமா போக கூடாதா? போகணும் மாதாஜி. இல்லையா? மாதாஜி. அது இதே டைம்ல தான் நெக்ஸ்ட் லெவலும் இருக்கு. ஓகேங்களா? லெவல் 2 சூப்பர் நம்ம மாதாஜி. இதை முடிச்ச உடனே நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னும் வந்து ரொம்ப டீட்டெயிலா படிக்க போறோம் இந்த பகவத்கீதை. ஓகேங்களா? இது நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல நமக்குள்ள வந்து மனமாற்றங்கள் கிடைக்கும். நம்ம வெளியே அமைதியை தேடிட்டு இருப்போம். ஆனா இதுக்குள்ள வந்ததுனால நம்ம எங்க அமைதியை பாக்குறோம் சொல்லுங்க? நம்மளுக்குள்ளே இருக்கு மாதாஜி. இல்லையா? கரெக்ட். ஆமா ஆமா. ஹரிபோல். அதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். சோ பதில்கள் எல்லாம் நம்ம கடவுளுக்குள்ளே நமக்குள்ளேயே இருந்து நம்மளை வழிகாட்டுறார் இல்லையா? சோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. சாஸ்திர விதிகளின் படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்கள் செய்யப்படும் யாகம் சத்வ குணத்தை சார்ந்ததாகும். சோ இதுவரையும் பாத்தீங்கன்னா நம்பிக்கை பத்தி பார்த்தோம், உணவு முறைகளை பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யாகத்தை பத்தி சொல்றாங்க. சோ சில பேர் எல்லாம் யாகம் பண்ணுவாங்க. இந்த 3 குணாதிசயங்கள்ல பாக்குறோம். இந்த சத்துவ குணத்துல இருக்க வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், இந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கு, அதனால நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் கடமை உணர்வோட கிருஷ்ண உணர்வோட செய்வான். ஓகேங்களா? அதே அடுத்த குணத்துல மாதாஜி இதை படிங்க. Yes, 12, Mataji. 13 படிங்க. Okay, Mataji. अभिसन्धायतु फलम् धम्मार्थम् अपि चैव यत् इच्छते भरत श्रेष्ठम् तं यज्ञं विधिराजसं विधिहीनम् असृष्टानं मन्त्रहीनम् अदक्षिणं शब्दविरहितं यज्ञं
தாமசம் பரிசக்ஷதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள்ல வந்து என்ன சொல்லி இருக்குதோ அது எனக்கு எப்படி நன்மை அளிக்குமோ அதை பார்த்து எடுத்துட்டு செய்வாங்க இந்த ரஜோகுணத்துல இருக்கவங்க. எதுக்கோசம் இந்த பௌதிக நான் வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்ல எனக்கு வந்து நல்ல வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் இல்லையா, அந்த பொருளாதார விஷயத்து நன்மைக்கோசம் வந்து அவன் சில காரியங்களை செய்வான். நிறைய பேர் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, நாங்க இந்த யக்னம் பண்றோம் அந்த யக்னம் பண்றோம்னு சொல்லிட்டு பெருமைக்கோசம் நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா, பேனர் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்கு, தன்னுடைய தற்பெருமையும் புகழ பரப்புறதுக்கோசம் இந்த ரஜோகுணத்துல இருக்கவங்க இப்படியாப்பட்ட யக்னங்களை செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. தமோ குணத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யக்னம்னு சாஸ்திர விதிப்படி ஃபாலோ பண்ணணும். என்னப்பா அது சாஸ்திர விதின்னா, நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம். ஒரு பிராமணனை கூப்பிடணும், அப்புறம் வேதம் நல்லா உச்சட பண்றவரை கூப்பிட்டு வரணும், அப்புறம் பிரசாதத்தை வந்து ரெடி பண்ணணும். இதெல்லாம் சொல்லிட்டு வேத மந்திரங்களை சொல்லிட்டு நம்ம பூஜைகளை புனஸ்கரணை பண்ணணும். அது முடிஞ்ச பிறகு பிராமணர்களுக்கு வந்து அந்த தட்சணை கொடுக்கணும், அப்புறம் வந்து அந்த பிரசாதம் விநியோகம் பண்ணணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது வந்து யக்னம். ஆனா இதுக்கு உல்டாவா, ஓகேவா, பிரசாதத்தை கொடுக்க மாட்டாங்க, வேத மந்திரங்களை உச்சாடனம் பண்ண மாட்டாங்க, தட்சணை கொடுக்க மாட்டாங்க, நம்பிக்கை எதுவும் இல்லாம செய்யக்கூடிய யாகம் வந்து தமோ குணத்துல இருக்கக்கூடிய யாகம். சோ இப்ப வந்து 3 குணத்துல இருக்கக்கூடிய யாகங்களை பார்த்திருக்கோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது மாதாஜி கமலா மாதாஜி. தேவ படிக்கிறேன். தேவ தேவ द्विज குரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சா ச ஷாரீரம் தப உச்யதே. ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சிடுங்க 15. அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வத்யாயாவ்யசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. ஹரே கிருஷ்ணா. 16. ஓகே மாதாஜி. मन प्रसाद सौम्यक्तं मौनम आत्म विनिग्रहः भाव संशुद्धिर अंत्यतत्तो मानसम उच्यते. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தவங்களை பத்தி சொல்றாரு. தவங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 நிலையில உடல் அளவுல என்ன பண்ண போறோம்ன்றத சொல்றாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரீரம் தாப்ப உச்சத்தேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது சரீரம்னா என்ன, இந்த உடல். லாஸ்ட் லைன் அப்சர்வ் பண்ணுங்க, ஷாரீரம் தப உச்சதே. ஸோ உடல் அளவுக்கு நம்ம என்ன தவங்கள் பண்ணணும்னா, ஒரு பெரியவங்களை பார்த்தா நமக்கு என்ன பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். குருமார்களை பார்த்தா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். தேவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். நம்ம கடவுளான பரமபுருஷ பகவானுக்கு வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இந்த மரியாதை இருக்கணும் இல்லையா. தேவ திவிஜ குரு பிரக்னஹா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன். தேவனை யாரை குறிக்குது, நம்ம முழுமுதற் கடவுளை குறிக்குது. த்விஜ பந்துன்னா யார, பிராமணர்களை, குருமார்கள், ஆன்மீக குரு. பிராக்னா அப்படின்னா பெரியவங்களை வந்து நம்ம வரோம். எல்லாரும் என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்தை வந்து அனுஷ்டிக்கணும். சௌச்சம் சுத்தமா இருக்கணும். அஹிம்சை, எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது இல்லையா. ஆர்ஜவம், ஓகே, அதாவது எவ்வளவு அளவுக்கு சிம்பிளா வாழ முடியுமோ அவ்வளவு அளவுக்கு சிம்பிளா வாழணும். இதெல்லாம் வந்து உடலுடைய தவங்கள். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதாவது 25 வயசு வரையும் நீ பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கணும்னா கண்டிப்பா அனுஷ்டிக்கணும். ஓகேவா. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. அதுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்கணும் விருப்பப்பட்டா. இல்லையா நீ டைரக்டா பிரம்மச்சரியத்துல இருந்து சன்னியாசி ஆகலாம். ஓகே. அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு விட்ட விஷயம். அப்புறம் வந்து உடல் தூய்மை நம்ம பார்த்தோம், 2 உடல் தூய்மையை பார்த்தோம் இல்லையா. அதாவது குளிக்கணும், மனசு தூய்மையும் பார்த்தோம் இல்லையா. அதாவது ஜபம் பண்றது இல்லையா, அதுதான் வந்து இன்டர்னல் கிளீன்லினஸ். அக தூய்மை புற தூய்மைன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உடலுக்குரிய தூய்மைகள், ஆஸ்டரிட்டி ஆஃப் த பாடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பேச்சளவுக்கு, அதாவது பேசுறோம் இல்லையா வார்த்தைகளை, அதை வந்து எப்படி இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, அனுத்வேக கரம் வாக்கியம். வாக்கியம்னா நம்ம பேசுறோம் இல்லையா வார்த்தைகள், நம்ம வார்த்தைகள் எப்படியாப்பட்டது இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அனுத்வேக, அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருடைய மனசை வந்து கலக்கத்தை கொடுக்க கூடாது. ஓகேவா. அப்படியாப்பட்ட வார்த்தையை நம்ம பேசணும்னு சொல்றாங்க. அப்புறம் வேற எப்படி இருக்கணும் நம்ம வார்த்தை, 2வது லைன் பாருங்க, சத்தியம்
உண்மை இருக்கணும். ஓகேவா? அப்புறம் பிரிய ஹிதம், பிரியத்தை நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து பிரியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கணும். அது வந்து எல்லாருக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கணும். ஸ்வாதாய, அது வந்து இது மாத்திரம் இல்ல. அப்புறம் இந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை படிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? உண்மை பேசணும், அன்பாட பேசணும், பண்போட பேசணும், இதெல்லாம் மாத்திரம் இல்ல. அதே மாதிரி நீ படிக்கவும் செய்யணும். உன்னுடைய வார்த்தைகள் வந்து வச்சு என்ன பண்ணணும்? வேதங்களை படி. அது வந்து அபியாசம் பண்ணு. அப்ப என்ன ஆகுது? உனக்கு வந்து நன்மை நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத பண்ண பண்ண உனக்கு உயர்ந்த தளத்துக்கு போவ. இதனால உனக்கு வந்து தாழ்மைன்றத வராது. சந்தோஷம் வந்து அதிகரிச்சு தான் போகும். காதுக்கு வந்து ஆஹ் சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? ஆஹ் காதை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும். அது எப்படி? வேதங்களை பத்தி சொல்லுறதுனால, கடவுளை பத்தியுடைய நாமங்கள், ரூபங்கள், லீலைகள் எல்லாத்தையும் கேட்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா மனசை பத்தி சொல்றாங்க. ஓகே, மனசு வந்து எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, எப்பவுமே திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனத்தின் தவங்கள் ஆகும். சோ மனசை வந்து இப்படிதான் வச்சுக்கணும். தூய்மையா இருக்கணும் இல்லையா? தூய்மையா இருந்தாதான் திருப்தியோட இருக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்ய மனம். இன்னைக்கு நம்ம இவ்வளவாது இருக்கிறோமே நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும் இல்லையா? அவன் கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இது இல்லைன்னு அப்படி நம்ம புலம்ப கூடாது இல்லையா? நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சிறுக கட்டி பெருக வாழு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் இல்லையா? நமக்கு இவ்வளவாது இருக்கிற இது வந்து என்னுடைய தகுதிக்கு அதிகம் எவன் நினைக்கிறானோ அவன் வந்து திருப்தியோட வாழ்வான். கடவுளுக்கு நன்றி விசுவாசத்தோட வாழ்வான். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமா இல்லையா? என் தகுதிக்கு நம்ம நினைச்சிருக்கோம், நான் அப்படியாப்பட்டவன் இப்படியாப்பட்டவன், எனக்கு இவ்வளவுதான் இருக்குதுன்னு நம்ம புலம்புவோம். ஆனா வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன யோகித்து இருக்குது? நிறைய விஷயம் ஒரு கேள்வி நம்மளே வெளியே நமக்குள்ள கேள்விப்பட்டுக்கலாம். நமக்கு இவ்வளோ சகல சௌகரியங்களை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா? அதுக்கு எதற்கு ஒரு நன்றியாவது வேணும் இல்லையா நமக்கு? நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லையா? எப்படி இந்த ஆமை வந்து தனக்கு பாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து பார்த்துச்சுன்னா தன்னை உள்ள அந்த ஆமை ஓட்டுக்குள்ள தன்னுடைய புலன்களை இழுத்துக்கும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? தேவையில்லாத வி- விஷயங்களுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது. ஆஹ் நம்ம புலனடக்கம் தேவை இல்லையா? அப்புறம் வந்து நேர்மையா இருக்கணும் இல்லையா? இதுதான் வந்து மனசனுடைய தவங்கள். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. श्रद्धया परया तप्तं तपस्त त्रिविधं नरैः अपलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते. हरे कृष्ण. ஸோ யாராவது இதை படிங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே படிங்க. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்வ குணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சத்துவகுணத்தினுடைய தவங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம திருப்திப்படுத்துற மாதிரி இருக்காது. நம்ம எல்லாம் வந்து ரொம்ப கால்குலேட்டிவ் ஆளுங்க. நான் இதை பண்ணேன் எனக்கு இது என்ன கிடைக்கும் இல்லையா? கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நம்மளதெல்லாம். கரெக்டா? நம்ம எல்லாம் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம்ல தான். எஸ் நோ சொல்லுங்க பார்க்கலாம். மாதாஜி. ஆ ஆமாங்க மாதாஜி. அப்படிதான் இல்லைங்களா? எதிர்பார்த்துட்டே தான் இருக்கோம். இல்லையா? ஆனா இவங்க அந்த சத்துவ குணத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பண்ணிட்டு யாரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? பரமனை திருப்திப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. தன்னை திருப்திப்படுத்திக்கணும்னு நினைக்கல. யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தா பிரபுபாதா எல்லாம் வந்து அந்த தள்ளாத வயசுல போயிருப்பாரா? ரிட்டையர்மெண்ட் ஆகி உட்கார வேண்டிய 70 வயசுல போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளுக்கு நமக்கு வந்து வெயில் அதிகமாச்சுன்னா எப்படி வந்து புலம்புறோம்? ஃபேனு கீழே உட்காந்துக்கிறோம். அப்பா ஏசி வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்புறம் அந்த குளிர் ஆச்சுன்னா என்னடா இவ்வளோ குளிர் இருக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பி தள்ளுறோம். ஆமாவா இல்லையா? தண்ணி தொட்டா ஜில்லுன்னு இருக்குது, வீட்டுல நடந்தா சில்லுன்னு இருக்கு. இது புலம்புறோமா இல்லையா? எல்லா அசௌகரியங்களை வந்து கடவுளை வந்து திருப்தி பண்ணும். அவருடைய குரு சொன்னாரு, நீ வந்து மேற்கிந்திய நாட்டுக்கு போயிட்டு நீ பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னாரு. இங்கேயாவது கிருஷ்ணா ராமான்னு சொன்னா நமக்கு நம்ம தெருல இது கடவுளுன்னு தெரியும். ஆனா அங்க வந்து யார் ஹூ இஸ் கிருஷ்ணான்னு கேட்பாங்க, கேட்டாங்க.
இல்லையா? சூன்யம்னு நினைக்கிற இடத்துல போயிட்டு கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவரு ரூபம் இருக்கு அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஃபேவரபிளே சுச்சுவேஷன் இல்ல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்குது. நம்ம வந்து பண்றோமா பக்திய சரியா? இல்ல இல்லையா? அவர் வந்து அந்த மக்களை வந்து போய் மாற்றிட்டு வந்தாருன்னு அப்ப வந்து எவ்வளவு அளவுக்கு அந்த பரமனை திருப்தி படுத்தணும்னு நினைச்சிருப்பாரு. குரு வேற இல்ல. குரு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய பிரதிநிதி தான் இல்ல. அப்பன்னு என்ன, குரு வேற இல்ல, கடவுள் வேற இல்ல இல்ல. அவர் கடவுளுடைய பிரதிநிதி. அவருடைய வார்த்தையை வந்து எடுத்துக்கிட்டு சீரியஸா வந்து என்ன பண்ணாரு, பிரச்சாரம் பண்ணாரு. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீ புத்தகம் ஆம், விநியோகம் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா? சோ அவரும் என்ன சொன்னார், நான் இப்ப இல்ல, நான் என் புத்தகங்கள் மூலமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வார்த்தைகள் மூலமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு இல்லையா? ம். அந்த ஒரு திருப்தி, பரமனை திருப்தி பண்ணி அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் வந்து எம்பவர் ஆயிருக்காங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு 108 கோயில்களை வந்து கட்டுறது ஒரு சாதாரண விஷயமா? எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார் தெரியுங்களா? மும்பை கட்டும்போது அந்த இடத்தை வாங்கிட்டாங்க, கட்டிட்டாங்க டெம்பிள. ஓகேவா? சோ அவன் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறான், வித்தவன். ஓகே, இந்த புரோக்கர் ஏஜென்ட் வருவான் இல்லையா? அவன் கோர்ட் கேஸ் போடுறான். ஓகே, கோர்ட் கேஸ் அவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கனால டெம்பிளுக்கு அகெயின்ஸ்டா போச்சு. ஆனா லாஸ்ட் மொமெண்ட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கோபுரம், அந்த டோம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எடுக்கிறதுக்கு போறாங்க. அப்போ வந்து ஆர்டர் வந்துச்சு, இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எவ்வளோ கஷ்டங்கள தள்ளாத வயசுல கஷ்டப்பட்டு தான் அவரு எல்லாம் செஞ்சாரு. பட் அவரால கஷ்டப்படுறோம் இல்லையா? பௌதிக வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு நம்ம நிலத்த வாங்கி கட்டுறதுக்கு எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுறோம். இல்ல அதுல எவ்வளோ லைஃப்ல காம்ப்ரமைஸ் ஆகுறோம். கடவுள பரமனை திருப்திப்படுத்துனால இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு சாத்தியமாச்சு. சில பேர் அவரை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ வந்து இத்தனை முறை ஏரோப்ளேன்ல வந்து எல்லா உலகத்தை சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கியேன்னு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல நமக்கா இருந்தா ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்தும் இல்லையா? நமக்கு ஒரு கோவம் வரும். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாப்பா நீ பல பல ஜென்மமா பிறந்து சுத்தக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளவு திறமையா பதில் சொல்லியிருக்காரு. நியூஸ் பேப்பருக்கு இது மாதிரி பதில் கொடுப்பாரு அவர். ஸோ அவர் ஒரு இங்க பார்க்கறதெல்லாம் வந்து விருந்தாவன் பரிக்ரம். நம்ம வந்து திருவண்ணாமலை கிரிவலம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் இது தெரியும். பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? மாதாஜி, நீங்க போயிருக்கு மாதாஜி. இல்லையா? எல்லாரும் அதுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா பரிக்கிரமான வலம் வருதல், கிரிவலம் சொல்றீங்களா, அது மாதிரிதான். இது வந்து விருந்தாவனத்தை வந்து சுத்தி வருவாங்க. இது விருந்தாவனம் பரிக்கிரம். அதே மாதிரி கோவர்தன பரிக்கிரம், அந்த கோவர்தன மலை இருக்கு இல்லையா, மலையை வந்து சுத்தி நடந்து வருவாங்க. அப்புறம் இது வந்து மாயாப்பூர் பரிக்கிரமங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கை இருக்கு மாயாப்பூர் பக்கத்துல. மாயாப்பூர்ல தான் வந்து நவதீப் என்ற இடத்துல தான் வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு பிறந்தாரு. இந்த இடத்துல வந்து மாயாப்பூர் பரிக்கிரமம் போட்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இது மாதிரி இந்த புனித இடத்துல எல்லாம் நம்ம போனோம், நம்மளும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. सत्कारमान पूजार्थं तपोदम्भेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तं राजसं चलम् अध्रुवं. हरे कृष्ण. சோ மானம், மரியாதை, மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமைப்புடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவை. தற்பெருமை கோசம் எதை செஞ்சாலும் அது என்ன சொல்றாங்க, ரஜோகுணத்தை சேர்ந்தது. இது சஞ்சலமானது, தற்காலிகமானது. இது கொஞ்ச நாள் கிடைக்கும், அப்புறம் வந்து நம்மளை விட்டு போயிடும். அதே வந்து தமோ குணத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னை வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருப்பவை. ஓகேவா? அதாவது அந்த இரண்ய கசிப்பு பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் தன்னை வற்புறுத்திக்கிறான், அதெல்லாம் முட்டாள்தனம் இல்லையா? பிறரையும் துன்புறுத்தான். எப்படிப்பா அவன் பாட்டுக்கு சிவனேன்னு தவன் தானே இருந்தான்னு கேள்வி கேட்கலாம். அவன் பண்ண வலிமை இருக்கு இல்லையா, அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய வெப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதனாலதான் தேவர்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்க, பிரம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்றவங்க வந்து தமோ குணத்துல இருக்கவங்க. ஹரே கிருஷ்ணா.
எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணம். இப்ப வந்து தானத்தை பத்தி சொல்றார். ஓகேவா? சோஃபார் என்னென்ன சொன்னாரு? வழிபாடு, நம்பிக்கை பத்தி சொன்னார். நம்பிக்கை எங்க வைக்கிறோம் சொல்றோம், அதுக்கேத்த மாதிரி நம்ம வழிபாடு பண்றோம். உணவை சொன்னாரு. அப்புறம் வந்து உடல், மனசு, வாக்களவுக்கு தவங்களை பத்தி பார்த்தோம். அப்புறம் இப்ப வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கடமையை வந்து தன்னுடைய கடமைன்னு நினைச்சிட்டு சரியான நேரத்திலும் சரியான காலத்திலும் ஒரு தான தர்மத்தை வந்து பண்ணணும். ஓகேங்களா? மத்தது இந்த ஸ்லோகம் படிங்க. தாத்தவ்யம் இதி யத்தானம் ஈயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். ஹரே கிருஷ்ண. சரிங்க. ஹரே கிருஷ்ண. மத்தது தேச காலேச்சே பாத்திர, அதாவது பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லிட்டு நம்ம வழக்குல கூட சொல்றோம் இல்லைங்களா? சோ நம்ம காலம் நேரத்தை பார்த்துட்டு நம்ம கொடுக்கணும். தகுந்த நபருக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த தானம். ஏன் இதை கூட சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு ஏதாவது கிடைக்கும், ஏன்னா நடக்குமானா கண்டிப்பா. நம்ம ஒரு தானத்தை பண்றோம்னா நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இவனுக்கு இது பண்ண அவன் எனக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பண்றோம் பாருங்க, அதை பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து நான் இதை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த கான்செப்டும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து அவங்கெல்லாம் இதை பண்றாங்க, நானும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நன்கொடை வளவாங்க, காச்சாரனே வளவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கொடுப்பாங்க இல்லையா? அப்புறம் சில பேர் வந்து சரி எதிர் வீட்டுக்காரன் எவ்வளவு கொடுத்தான்னு அப்படின்னு கேட்பாங்க. அவன் இவ்வளவு காசு கொடுத்தானே எனக்கு வந்து அவனோட பெயர் வரணும்னு சொல்லிட்டு அதை விட டபுளா கொடுப்பாங்க. இல்ல என் பெயர் வந்து அந்த பலகையில வரணும் அதுக்கோசம் கொடுப்பாங்க இல்லையா? சில பேர் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் டியூப்லைட் கொடுப்பாங்க. அந்த டியூப்லைட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட் வெளிச்சம் வர இடத்துல அவங்க பேர் போட்டு வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும் அந்த வெளிச்சம்? ஹரே கிருஷ்ணா. அந்த இந்த பேர் வெளிச்சம் கூட இடத்துல வெளிச்சம் மறையும் மாதாஜி. அது மாதிரி பண்ணுவாங்க. சோ இது மாதிரி எல்லாம் தானங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இப்படிதான் பண்ணணும். இப்ப நம்ம படிச்சோம் பாருங்க, எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம கடமை கோசமும் தகுந்த நபர்கிட்ட சரியான இடத்துல சரியான காலத்துல வந்து கொடுக்கறதுதான் வந்து சிறந்த தானம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஈவன் யாராவது கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணர் வந்து பிறக்கும்போது அவர் அப்பா வாசுதேவர் வந்து சிறைச்சாலையில தான் இருக்கார். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவர் மானசீகமா தானத்தை கொடுப்பாங்க. பசுக்கள், லட்சக்கணக்கான பசுக்களை தானத்தை கொடுப்பார். அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகு அந்த விஷயங்களை நிறைவேற்றுவார். அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு தானங்கள் கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப கூட நம்ம வந்து இந்த கிரகணம் நடக்கும் இல்லையா? சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அடுத்த நாள் போயிட்டு நம்ம காலையில போயிட்டு பிராமணர்களுக்கு தானம் கொடுப்போம். இது வந்து கம்பல்சரி பண்ணணும். ஈவன் வந்து கிருஷ்ணரும் பண்ணியிருக்கார் பிராமணர்களுக்கு இல்லையா? அப்புறம் பசுக்களை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து, சரி நான் இதை பண்ண எனக்கு பெயர் புகழ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த பிக்சரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய திண்டாட்டம் ஏற்பட்டுச்சு இல்லையா? இந்த பிக்சர்ல அதுதான் பாக்குறோம். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போட்டோ ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் கொடுக்காம போயிடுவாங்க இல்லையா? இது மாதிரி நம்ம பார்க்கிறோம். பலனை விரும்பி, ஓகே இது என்ன சோசியல் மீடியால போட்டா எனக்கு இத்தனை லைக் வரணும் அப்படின்னு நினைச்சு பலனை விரும்பி விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் சார்ந்ததுன்னு அப்படின்னு சொல்றாங்க. தமோ குணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க, இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். ஒருத்தன் ஹெல்ப் மீ, ஐ நீட் மணி ஃபார் வீடுன்னு சொல்லியிருக்கான். அவன் கையில பாருங்க என்ன இருக்குது? இவனுக்கு போய் நம்ம காசு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அதனால இந்த இடமும் சரியில்லை. தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தானத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா அங்க கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் குடிச்சிட்டோ ஏதோ ஒரு ட்ரக் அடிக்ஷன் எடுத்துட்டோ அவன் செய்யத்தகாத செயல்கள் செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அந்த கர்மம் யார போய் சேரும்? யாரு கொடுத்தாங்களோ அதனாலதான் வந்து சரியான முறையில நம்ம கொடுக்கணும். சரிப்பா இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா எங்க கொடுக்கணும்னு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் யாரு மூலியமா நமக்கு கிடைக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. பிரபுபாதா மூலியமா.
பிரபுபாதா வந்து அதுக்கு பிறகு நமக்கு இப்போ பிரபுபாதா பக்கத்துல இல்ல, நமக்கு இப்போ இது கிடைச்சிருக்குது எதனால இஸ்கான் டெம்பிள் மூலம் மாதாஜி. இல்லையா? அது நம்ம டெம்பிள் பிரசிடென்ட் பேர் சொல்லுங்க யாராவது, யாருக்கு தெரியுமா அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோசாமின்னு சொல்லியிருக்கீங்க மாதாஜி, பேரு ஞாபகம் மாதாஜி. யாருக்கு தெரியுமா? ராமனிஷ்ட பிரபு அந்த மாதிரி இல்லைங்களா? கேள்விப்படல. நாமனிஷ்டதாஸ் பிரபு தான் நமக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து சிக்ஷா குரு. ஓகேவா? நமக்கு வந்து அவர் தான் சிக்ஷாக குருவா இருந்து நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு சின்னதா தான் இருந்துச்சு. இப்பதான் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி ஒரு கிராஜுவேட். ஓகேங்களா? ஸோ ஐஐடில படிச்சு முடிச்சுட்டு வந்தவர். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பிரம்மச்சரியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு இந்த இப்போ இருக்க கோயில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருக்கார். அதெல்லாம் அவருடைய உழைப்பு, நம்மள மாதிரி இருக்கவங்கள சப்போர்ட்டு இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம டெம்பிள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு டொனேஷனோ இல்ல மந்த்லி ஒரு சேவாவோ ஏதாவது ஒண்ணு நீங்க வாலண்டரி பண்ணி பண்ணுங்க. அது உங்ககிட்ட என்னுடைய ஒரு பணிவான விண்ணப்பம். இது கம்பல்ஷன் இல்ல. ஸோ நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம தான தர்மங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா வேதங்கள்ல சொல்லியிருக்கு. மறுபடியும் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஹரே கிருஷ்ணா. இது ஒரு விண்ணப்பம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ கரெக்டான இடத்துல நம்ம கரெக்டான விஷயத்த நம்ம செஞ்சா நமக்கு நற்பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம யார் கையில எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்றது ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா? இங்க எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அவருக்கு என்ன வருது, எங்க செலவாகுது, எல்லாமே வந்து இடத்துல இருந்து அவர் வாங்கி அந்த இடத்துல கட்டினார். இப்ப கோசாலை அப்புறம் அவரோட எய்ம் என்னன்னா, இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் வேதாந்த கல்லூரியா எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசை. ஓகேங்களா? இந்த வேதங்களை கொடுத்தா எல்லா மக்களுக்கும் ஞானம் வரும். அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் நற்கதியில வாழ்வாங்க இல்லையா? இல்ல நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் காலம் தாழ்ந்து கிடைச்சிருக்கு இந்த பகவத்கீதை எல்லாம். கரெக்டா இல்லையா? கரெக்ட் மாதாஜி. நான் கூட நினைப்பேன் மாதாஜி, இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் இப்படி நடக்குது. பகவத்கீதையில் உள்ளதெல்லாம் மக்கள் வந்து அவங்களுடைய சிறு வயதுல இருந்து படிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்காம இருந்திருக்குமே அப்படின்லாம் நினைப்பேன். இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு அநியாயம்லாம் நடக்கும்போது ரோட்ல போறவங்கள வெட்டுறாங்க, என்னென்னமோ பிரச்சனைகளா சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பகவத்கீதை இள வயசுல இருந்தே நம்ம ஸ்கூல்லயோ இங்கேயோ படிச்சு வந்திருந்தாங்கன்னா, எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது. இப்ப 40 வயசுலதான் நான் பகவத்கீதையை தொட ஆரம்பிச்சிருக்கேன், படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதை ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அவங்களுக்குதான் நன்றி சொல்லணும் மாதாஜி. கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப அவங்களுக்கு. இல்லையா? ஸோ நம்ம அந்த கடமையும் நன்றியும் எப்படி எந்த ஒரு விதத்துலயாவது நம்ம அவருக்கு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? ஸோ நம்ம நல்லா கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம நாம ஜபம், இதுக்கு மெயினா நாம ஜபம் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாளைக்கு கூட நல்லா 4 பேருக்கு எடுத்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அவர் சொல்ற ரூல்ஸ் ரெகுலேஷன் சேவாகள்லாம் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். மாதாஜி. Yes, Mataji. Om Tat Sat Iti Nirdesho Brahmana Trivida Smritaha Brahmana Tena Vedasya Yajnasya Vigita Pura. Hare Krishna. ஸோ ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இதை சொல்லியிருக்காங்க. எதனால சொல்றாங்க, இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பரமபுருஷ பகவான பரம பூரண உண்மையான பகவான் கிருஷ்ணரை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றார். இந்த 3 சொற்களும் வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களை செய்யும் போதும் பரமனின் திருப்திக்கோசம் பிராமணனால் உச்சரிக்கப்படுகின்றது. ஓம் தத் சத். இந்த பிராமணர்கள் வந்து யக்னங்கள் பண்ணும்போது இதை சொல்லுவாங்க இல்லையா? அது சொல்லி முடிப்பாங்க, ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் என்னப்பா அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஓம், அதாவது நம்ம பிரணவ மந்திரம் ஓம், ஓங்காரமா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதாவது இது இது எல்லாமே வேதங்கள்ல இருந்து எடுத்தது தான். ஓம் தத் விஷ்ணுவே அப்படின்னு சொல்றோம். அதுவும் அங்கிருந்து தான் எடுத்தது இந்த ஓம் என்ற வார்த்தை. ஓம் இது ஏதத் பிரம்மனோ நேதிஸ்தம் நாம. ஓகேவா? நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன? கடவுள். அதுதான் வந்து இங்க குறிக்குது. தத்வாம் மசி, அது 2வது கோல். ஓகேவா? சத் ஏவ சௌமியா, அது வந்து பாத்தீங்கன்னா சத், ஓம் தத் சத்துன்னு சொல்றீங்களா, அது 3வது கோல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோல். ஃபர்ஸ்ட் இது என்னென்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. Yes, Mataji. Tasmat Om Ita Tasmat Om It Udahritya
यज्ञदान तप क्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनां. हरे कृष्ण. ஓகே. எல்லாருமே இந்த சாஸ்திரங்களை பின்பற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகவாதிகள் பரமனை அடைவதற்கோசம் தான் பண்ற யாகம், தானம், தவம் எதுவா இருந்தாலும் தான் அனுஷ்டிக்கிறேன்னு நினைக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற வார்த்தை வந்து ஓம். அப்படி சொன்னா அது வந்து விஷ்ணுவை குறிக்குது. ஓகேவா? அதனால இந்த ஓம் என்ற வார்த்தையை உச்சாரணம் பண்ணி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ ஓம் என்ற வார்த்தைக்கு பார்த்தோம். மாதாஜி இப்போ Yes, Mataji. तत् इत्यनभिसन्ताय फलव्यङ्ग्यतपक्रियाः तानि क्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. हरे कृष्ण. சோ இது யாரால சொல்லப்படுறாங்க, எதுக்கோசம் படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தத் ஆரம்பிக்கும் போது இந்த மோக்ஷ காங்ஷிபி மோட்சத்தை விரும்பக்கூடியவங்களால வந்து இது சொல்லப்படுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த யாகம், தவம், தானம் பண்ணும்போது தத்துன்ற வார்த்தையை சொல்றாங்க. ஓகேவா? செய்யும் போது அந்த ஆரம்பிக்கும் போது ஓம் சொல்லணும். அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த செயலை செய்யும் போது தத்துன்ற வார்த்தையை உச்சாரணம் பண்ணணும். முடிக்கும் போது என்ன பண்ணணும்? ஓம் தத் சத்துன்னு சொல்லிட்டு முடிக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. ஓகேவா? பிரிதாவின் மைந்தனே அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகின்றார். மேலும் பரம புருஷரை திருப்திப்படுவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தியானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றன. ஓம் தத் சத்துன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதுக்கு பொருள் என்ன? ஆரம்பிக்கும் போது ஓம் சொல்லணும், முடிக்கும் போது தத்து சொல்லணும். அதை ப்ராசஸ் பண்ணும்போது ஓம் தத் சத் அப்படி முடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து எல்லாத்தையும் வந்து வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. அதே இந்த எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம பண்றவனுடைய நிலை என்ன ஆகுதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு கிருஷ்ணர். மாதாஜி अश्रद्धया सुतं दत्तं तपस्तप्तं कृतं च यत् असिद्धित्य उच्यते पार्थ न च तत्प्रेत्य नो इह. हरे कृष्ण. டிரான்ஸ்லேஷன் இத மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா. பிருதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை, அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப என்ன சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல? அஸ்ரத்தையா, ஸ்ரத்தை இல்லாம நீ எதை பண்ணாலும் அது என்ன? எல்லாமே வேஸ்ட். இப்ப மாத்திரம் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும் அது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ யார் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் சொல்லுங்க? பரமனின் மீது. அந்த பரமன் யாரு? பகவான் கிருஷ்ணர் மகன். பகவான் ஓகே. நம்ம அட்லீஸ்ட் இதை நம்ம இத்தனை நாள் படிச்சதுக்கு இது எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அதை தெரிஞ்சுக்கணும். அவர் மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு வந்து நமக்கு மூலம் நம்ம எல்லாம் நேரா போனா கடவுள் வந்து நம்மளை ஏத்துக்க மாட்டார். ஏன்னா நமக்கு அந்த தகுதிகளே இல்லை. சோ அதுக்கு யார் மூலமா போகணும்? நம்ம குரு மூலமா போகணும். அது எப்படியாப்பட்ட குரு? அங்கீகரிக்கப்பட்ட குரு. ஓகேவா? குரு சீட பரம்பரையில வந்த குரு மூலயமா தான் நம்ம போகணும். யாரு மூலயமா போகக்கூடாது. ஓகேவா? சோ நம்ம எங்கெங்கயோ வந்து நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா கடவுள் மேல நம்பிக்கை வைக்கும்போது நம்ம வந்து 1008 கேள்விகளை கேட்கிறோம். கரெக்டா? நம்ம முடி வெட்டுறவர்கையில போறோம், பார்பர் ஷாப்புக்கு போறோம். அவன் தலையை கட் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் கிட்ட குடுக்குறோமா தலைய? அப்புறம் பஸ் ஏறி போறோம். யாராவது என்னைக்காவது உங்க லைசன்ஸ் காமிப்பான்னு கேட்டிருக்கோமா? இல்ல மாதாஜி. அவன் மேல நம்பிக்கை வச்சு உட்காடுறோம் இல்லையா? அப்புறம் ஹோட்டல்ல போய் ஃபுட்டு வச்சு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். அவன் விஷம் கலத்து இல்லைன்னு என்ன கேரண்டி? சாப்பிடுறோமா? சின்ன சின்ன விஷயம்தான். நம்ம எல்லாத்துலயும் வந்து நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா பக்தின்னு வரும்போது கிருஷ்ணர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லும்போது, ஏங்க நீ கொஞ்சம் கிருஷ்ணரை காமின்னு சொல்லுவான். நம்ம கிருஷ்ணரை காமிக்கிறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கார். நமக்கு பாக்குறதுக்கு தகுதி இருக்கா? கண்கள் இல்ல மாதாஜி. இல்ல இல்லையா? சோ அதனால என்ன பண்ணு, எத்தனை எதுலயோ நம்பிக்கை வைக்கிற, கொஞ்சம் இந்த பக்தி மேல அதே நம்பிக்கை வையேன், உனக்குள்ளே வந்து மாற்றம் வரும் இல்லையா? அந்த நாமஸ்மரணம் பண்ணுன்னு சொல்றாங்க. அதை நம்ம பண்ணிட்டு தான் பார்க்கலாமே.
பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாலை பண்ணிட்டு எனக்குள்ள என்ன மாற்றம் வருதுன்றத நம்மளே சாட்சியா இருந்துட்டு பார்க்கலாமே இல்லையா? நம்மளே நம்ம அனுபவத்தால நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும் கண்டிப்பா. எத்தனையோ குடிப்பழக்கத்துல தேவையில்லாத பழக்கத்துல இருந்தவங்க எல்லாம் இந்த நாமஸ்மரணம் வந்து அவங்கள மாத்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ illicit செக்ஸ், நோ இன்டாக்சிகேஷன் சொன்னேன் இல்லையா? அதாவது மாம்சாகாரங்கள் சாப்பிடாம போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாம அப்புறம் சூதாடாம இந்த மாதிரி 4 கொள்கைகளை வந்து பின்பற்றி மாறி இருக்கவங்களும் இருக்காங்க இல்லையா? பக்தி எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இந்த ஜென்மம் இல்லாம அடுத்த பிறவிலும் பயனற்றதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னதான் யக்ஞம் தானம் தவம் என்ன பண்ணாலும் பக்தி இல்லாம எல்லாமே என்ன வேஸ்ட். நம்பிக்கை இல்லாம எல்லாமே வேஸ்ட். ஸோ அந்த கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சு பக்தி பண்ணா அந்த பக்தியை வந்து கிருஷ்ணரே கொடுப்பார், நமக்கு வழிகாட்டுவார் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் ஏதாவது புரிஞ்சிச்சிங்களா பிரபு? புரிஞ்சு மாதாஜி. அது ஒரு சின்ன டவுட் மாதாஜி, இந்த ஏகாதசி விரதம் எப்படி மாதாஜி இருக்கணும்? பிரபு நம்ம உங்களுடைய உடல் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிரபு. சில பேர் இத கேட்டகரி சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுல எதுல ஃபிட் ஆறோமோ அதுல நம்ம பண்ணிக்கலாம் பிரபு. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சில கொஞ்சம் பேர் வந்து தண்ணி குடுக்காம இருப்பாங்க, ஓகேவா? நிர்ஜலன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதெல்லாம் முடியாது, அதனால பால் பழங்கள் சாப்பிடுவாங்க. சில பேரால அதையும் முடியாது, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை பால் பழம் சாப்பிட்டுட்டு சாமை ஒண்ணு இருக்கு பிரபு, தானியம் ஒரு சாமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து பலாவ் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம சாதாரணமா தக்காளி சாதம் செய்யறோம், சாமை அரிசி மாதாஜி. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளை பூண்டு இல்லாம தக்காளி சில காய்கறிகள் நம்ம யூஸ் பண்ணலாம். கொடைமிளகாய், அப்புறம் முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து வள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிடலாம். அப்புறம் வாழைக்காய் இருக்கு இல்லையா? வாழைக்கால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அதுல வெந்தயம் கடுகு அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது நம்ம, ஓகேங்களா? அது மாதிரி வந்து நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு வயிறு ஃபுல் ஆகும். இப்ப நம்ம சொன்ன சாமை பலாவு, அப்புறம் வாழைக்காய் பொரியல், அப்புறம் சேனைக்கிழங்கு இருக்கு இல்லையா? அந்த சேனைக்கிழங்கு பூமி கரையில விளையக்கூடிய கிழங்குகள் எல்லாம் வந்து நம்ம வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இருக்க முடியும், ஓகேவா? மெயினா வந்து அன்னைக்கு வந்து நம்ம டைம் வந்து நிறைய நாமத்துக்கு ஸ்மரணத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் மெயின் ரூலா அவங்க சொல்றாங்க, ஓகேங்களா? பண்ணலாம் பிரபு. நீங்க படிப்படியா மாதாஜி இல்ல மாதாஜி, ஒன் டே ஃபுல்லா துவாதசி வரைக்கும் பண்ணணுமா மாதாஜி? அந்த டைம் கூட நம்ம குரூப்லயே ஷேர் பண்றோம் இல்லைங்களா? 6:35 10 டைமுக்குள்ள போன ஏகாதசிக்கு அந்த டைம் மோஸ்ட்லி அந்த டைம்ல தான் வரும். மியூட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்க்குள்ள நம்ம பிரேக் பண்ணணும். அது நம்ம என்ன அரிசி எல்லாம் சாப்பிடாம இருப்போம் இல்லையா? அதுக்கு அடுத்தது அது சாப்பிடலாம். ஏகாதசி அன்னைக்கு பழங்கள், ஜூஸ், இளநீர் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பிரபு. ஜவ்வரிசி பாயாசம், ஜவ்வரிசி உப்புமா, ஜவ்வரிசியில இப்ப தயிர் சாதம் எல்லாம் செய்யறாங்க. நீங்க ஏகாதசி ரெசிபின்னு நம்ம யூடியூப்ல போய் போடுங்களேன், எவ்வளோ ஐட்டம் இருக்கு, நமக்கே தலை சுத்திடும், அவ்வளவு அளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்கு. தோசை பண்றாங்க, நிறைய இருக்கு பிரபு, ஓகேங்களா? மாதாஜி, இந்த விரதத்தப்ப நம்ம பூஜை முறைகள் வீட்டுல எப்படி நம்ம ஃபாலோ பண்றதுங்க? வீட்டுல எப்படி பூஜை பண்றதுங்க மாதாஜி? சாதாரணமா நீங்க வீட்டுல எப்படி பண்ணுவீங்க? கிருஷ்ணருக்கு ஒரு பூ வச்சு அகல் விளக்கு ஏதாவது ஒண்ணு ஏத்தி தீப தூபம் எல்லாம் காமிப்பீங்க இல்லையா? அது மாதிரி பண்ணுங்க மாதாஜி, போதும். பகவானுக்கு ஒரு துளசி வைங்க. ஹரே கிருஷ்ணா. எப்ப மாதாஜி முடிக்கணும் மாதாஜி? அது அடுத்த நாள் காலையில நம்ம குரூப்லயே மெசேஜ் ஷேர் பண்ணுவோம் பிரபு. சரிங்க மாதாஜி, சரிங்க மாதாஜி. ஓகே, துவாதசி வர வரைக்கும் அப்படிதானே மாதாஜி? அடுத்த நாள் துவாதசி வர வரைக்கும். துவாதசி ஆமா பிரபு. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி கிளாரிட்டி ஆச்சுங்களா? எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. ஓகே, சோ நம்ம முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு நம்ம 18வது ஸ்லோகம் அத்தியாயம் முடிச்சுக்கலாம் மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்வாதே ஷட்டாத்ரய விபாக யோகோ நாம
सप्तदशोऽध्यायः हरि ओम् ओम तत्सत् पाञ्चाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य हरिदास ठाकुर की जय। जगत गुरु श्रील प्रभुपाद की जय। निताय गौरव प्रेमानंदे हरि हरि बोल। All glories to assembled devotees. Hare Krishna. All glories to assembled devotees. Hare Krishna. All glories to Guru and Gauranga. Hare Krishna. Thank you everyone. நம்ம நாளைக்கு வந்து 18 chapter பார்க்கலாம். அப்படியே பிளான் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது level 2 இருக்கு. ஓகேவா? படிப்படியா நம்ம மெல்லமா முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி லெவல் 2 எத்தனை டேஸ் வரும் மாதாஜி? அது ஒரு மாதாஜி இன்னைக்கு மீட்டிங் இருக்கும், அதுல சொல்லுவாங்க மாதாஜி. இன் டீடைல் படிக்கிறதுனால ஏன் மாதாஜி உங்களுக்கு ஏதாவது டைம் லிமிட்ஸ் இருக்கா சொல்லுங்க. இல்ல மாதாஜி, அது டைம் எப்படின்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு தான் கேட்டேன் மாதாஜி. போடுறேன் மாதாஜி. ஒரு 40 டேஸ் அப்படி இருக்கு. எஸ் மாதாஜி, நான் குரூப்ல போடுறேன், அதை பார்த்துன்னு நீங்க பண்ணிக்கோங்க. சரியா? 40 டேஸ் போல இருக்கும் மாதாஜி. அது இதே டைம்ல மாதாஜி. ஓகே மாதாஜி. உங்களுக்கு ஏதாவது அவசரம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. இப்போ நம்ம என் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.